இதுவரை இல்லாத அளவாக 20,446 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். வழக்கமாக 13,000 முதல் 15,000 பேர் வரை மட்டுமே இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் தற்போது இது 20,446 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது தற்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தகவல் என்பது CAA தேர்வில் மாணவர்கள் அதிக அளவுக்கு ஆர்வம் காட்டுவதும் அதில் அவர்களுடைய விடாமுயற்சியின் விளைவாக அந்த எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் கவனம் பெற்றிருக்கிறது. அபிநயா, இந்த CAA பயிற்சிக்காக தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு பயிற்சியை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. சிலரோட MOUயும் போட்டிருந்தாங்க. அதனுடைய விளைவா இது நாடு முழுக்க இந்த சக்சஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் இது கணிசமாக அதிகரிச்சிருக்காது? தேவப்பிரியன், இப்போ ஒவ்வொரு மண்டல வாரியாக எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்கள் அதற்கு இன்னும் இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை. தற்போது தேசிய அளவில் யார் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் சிவம் மிஸ்ரா இவர் முதலிடம் பெற்றிருக்கிறார். டெல்லியை சேர்ந்தவர். 83.33% அவருடைய மதிப்பெண்ணாக இருக்கிறது. அதே போன்று இரண்டாவது இடம் பிடித்தவர் வர்ஷா அரோரா, அவரும் டெல்லியை சேர்ந்தவராக இருக்கிறார். அதில் அவருடைய சதவீதம் 80%. அதே போன்று மூன்றாவது இடத்தை 2 பேர் பிடித்திருக்கிறார்கள். ஒருவர் மும்பை, இன்னொருத்தர் நவி மும்பை, இந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். 79.5% என்பது அவர்களுடைய மதிப்பெண்களாக இருக்கிறது. இதில் மிக குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த முறை 20,446 பேர் CAவாக தகுதி பெற்றிருக்கிறார்கள். இதில் எவ்வளவு பேர் தேர்வு எழுதினார்கள் என்ற அந்த விவரத்தை பொறுத்த வரைக்கும், இறுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் அதில் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகமாக இருந்திருக்கிறது. குரூப் 1 இறுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2 மற்றும் 2 குரூப்பையும் எழுதக்கூடியவர்கள் என்று வெவ்வேறு வகையிலாக இருக்கும். அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 74,887 பேர் குரூப் 1 தேர்வை எழுதியிருக்கிறார்கள். அதில் 27.35% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 58,891 பேரில் 21,408 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அது 36.35% இருக்கிறது. அதே போன்று 2 குரூப்பையும் சேர்த்து எழுதியவர்களுடைய எண்ணிக்கை 35,819. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம் 19.88% உள்ளது. இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 20,446 என்ற அந்த எண்ணிக்கை என்பது முந்தைய ஆண்டில் குரூப் 1 தேர்ச்சி பெற்றிருக்கலாம், தற்பொழுது குரூப் 2 தேர்ச்சி பெற்றிருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது மொத்தமாக 20,000 பேர். வழக்கமாக 13,000 15,000 பேர் மட்டும்தான் CAவாக தகுதி பெறக்கூடிய நிலையில் இந்த முறை இதுவரைக்கும் இல்லாத வகையில் 75 ஆண்டுகளில் இல்லாத வகையில் CA தேர்வில் தற்பொழுது 20,446 பேர் தகுதி பெற்றிருப்பது, தேர்ச்சி பெற்றிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தேசிய அளவில் பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், அபிநயா, அண்மை காலங்களில் தேர்வு முகமையில் நடத்தக்கூடிய தேர்வு அப்படின்றது அது தேர்ச்சி விகிதமும் சர்ச்சை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த தேர்வை நடத்தக்கூடிய முகமை யார்? இந்தியன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்று சொல்லப்படக்கூடிய ICAI அவங்க தான் இந்த தேர்வை நடத்துறாங்க. இது பொதுவான தேசிய தேர்வு முகமை மூலமாகவோ மற்ற முகமைகள் மூலமாகவோ நடத்தப்படக்கூடிய தேர்வு கிடையாது. அது இல்லாமல் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இது ICAI என்ற ஒரு மத்திய நிறுவனம் தான் அது. ஆனால் ஒவ்வொரு மண்டலத்திற்குமாக தனித்தனியாக அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த ICAI மூலமாகவும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த CA தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பது என்பது விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதா, அது போன்ற ஒரு பாசிட்டிவ் சைனாகவும் இதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் மற்ற தேர்வுகளை போல TNPSC தேர்வோ அல்லது UPSC தேர்வுகளை போல CA குறித்த தேர்வுகள் கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரிவதில்லை என்று சொல்லப்பட்ட ஒரு பார்வையும் இருக்கிறது. அதனை ஊக்குவிக்கும் விதமாகத்தான் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அதற்கென்று ஒரு பிரத்யேக பயிற்சி வழங்கப்படுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான முன்னெடுப்புகள் தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது அதற்கான விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதும் இதில் CAவானவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. வெவ்வேறு நிலைகளில் இந்த CA தேர்வுகள் என்பது நடத்தப்படுகிறது. அதில் தான் இந்த இறுதி தேர்வு, அதற்கு முன்பாக இன்டர்மீடியட் தேர்வு என்பது நடத்தப்படும். இன்டர்மீடியட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் தேர்ச்சி பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு பிறகாக நடத்தப்படக்கூடிய இறுதி தேர்வு, இதை தேர்ச்சி பெறுபவர்கள் தான் CAவாக தகுதி பெற முடியும். அதில் குரூப் 1, குரூப் 2 என்று இருக்கிறது. இரண்டையும் அவர்கள் தேர்ச்சி
நடைபெற வேண்டியது அவசியமாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த 20,446 என்ற அந்த எண்ணிக்கை என்பது இருக்கிறது. அது 75 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை என்றே சொல்லலாம். இது ஒரு பாசிட்டிவான சைனாகவும் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது தேவப்பிரியன். ஒரு ஆரோக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய தேர்வு முடிவும் என்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. தொடர்பான தகவலுக்கு நன்றி அபிநயா.